Hi guys, நான் ஐஸ்வர்யா, மேனேஜர் அண்ட் ஆப்ரேஷன் ஹெட் அட் டிஎன்டி அகாடமி. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து லேர்ன் பண்ணிட்டு இப்போ ஒரு ஐடி செக்டர் நல்ல க்ரோத்தில் இருக்காங்க. ஸோ யூஐஎக்ஸ் டிசைன் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீலான்சிங் ப்ளஸ் வந்து ஐடி செக்டரில் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்காங்க, சிலவங்க ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சுட்டு போனவங்கள தவிர இப்போ என்கிட்ட என்கொயரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து என்கொயரி என்கிட்ட கேட்கறது என்னன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. லைக் உங்களுக்கு ஸ்கோப் என்னன்னு தெரியல, என்னோட க்ரோத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சில கொஷின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்குமே வந்து லைக் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லக்ஷ்மன், இவர் தான் கைட் பண்ணாரு. ஸோ அவரை வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு எல்லாமே நான் ஒரு ஆன்சர் கிளாரிட்டி கொடுத்துருவேன் நான் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நம்ம வீக்லி வந்து உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஹாய் லக்ஷ்மன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐஸ்வர்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே ஃபைன். லக்ஷ்மன், இப்போ நம்ம இருக்க அகாடமியில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்டோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஐடி செக்டர்ல மூவ் ஆன் ஆயிட்டாங்க. இப்போ என்கொயரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் லைக் எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு கால் வந்துச்சு, மேம் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ யூஐஎக்ஸ் டிசைன் எடுத்தா எனக்கு என்ன ஸ்கோப் இருக்கு, இப்போ நான் முடிக்கிறதுக்கே 4 இயர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்? ஸோ பேசிக்கலி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணுறீங்க, அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு உடனே வேலைக்கு உள்ள போய் ஜாயின் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த 4 வருஷமும் நீங்கள் ப்ராக்ரஸில் இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்ரஸில் இருக்கலாம், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60,000 1 லட்ச ரூபா இன்ஜினியரிங்காக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டே நீங்கள் ஃப்ரீலான்சிங் மூலயமா பர் மந்த்துக்கே நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இப்போவே உங்களுடைய கெரியருக்கு ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனாக நான் பார்க்குறது என்னென்னா, அடாப்ட் இயர்லி. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழிவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் எங்கே எடுத்துக்கலாலும் ஒரு டிசைன் ரிக்குவயர்மெண்ட் இல்லாமல் விஷயமே வரப்போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு கிளாத்திங் பிராண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு புக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கடையாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்விடேஷன், இது மேரேஜாக இருக்கட்டும் இன்விடேஷன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மார்க்கெட்டிங் வரும்போது கூட டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொபைல் ஆப் கம்பெனி ஒரு நல்ல ப்ராடக்ட் லான்ச் பண்ணனா யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இல்லாமல் முடியவே முடியாது. ஸோ அதனால எப்பயுமே ஸ்கோப் இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் யூஐ யூஎக்ஸ் டிசைன். ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே படிச்சீங்கன்னா நல்லதா, நான் லாஸ்ட் வருஷம் படித்தா நல்லதான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயுமே படிங்க, எப்போ வேணாலும் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் படிங்க. ஓகே? ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இந்த டைம்ல படிக்கலாமா அந்த டைம்ல படிக்கலாமான்றது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்கா? இப்போ நான் வந்து கோர்ஸுக்கு நான் வந்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், படிக்கணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து அப்போதான் வைவா, இன்டர்னல் எக்ஸாமு, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் வைப்பேன். அப்போ அந்த டைம்ல உங்களால் முடியுமா? அப்போ அதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட அவைலபிலிட்டி நான் எம்டியாக ஃபீல் பண்றேன் அப்படின்னா யூ கேன் என்கேஜ் வித் அகாடமி அண்ட் கோர்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் அதுக்கான விஷயம். ஸ்கோப் எப்பயுமே இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் யூஐ யூஎக்ஸ். ஸோ அனதர் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சிலவங்களுக்கு வந்து கெரியர் கேப் இருக்குது. சிலவங்க எப்படின்னா 10 இயர்ஸ் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங் முடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து நான் இப்போ யூஎக்ஸ் டிசைனிங் என்னோட க்ரோத்தை வந்து நான் இப்போ தான் வந்து பார்க்கணும், எனக்கு கெரியர் கேப் இவ்வளோ நாள் இருக்குது, என்னால் வந்து க்ரோ பண்ணிக்க முடியுமா, என்னால் ஐடி செக்டருக்குள்ளே இப்போ மூவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கோர்ஸ் எடுத்தால் எனக்கு பெனிஃபிட் இருக்கா கெரியர் கேப்? ஸோ கெரியர் கேப்புக்கு ஒரு தடை இருக்கா இந்த கோர்ஸ் படித்தா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை 2ஆக பிரிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், கிராஃபிக் டிசைனராக நான் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து யூஐ யூஎக்ஸ்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், யூ கேன் ஏபிள் டு ஜாயின் ஆஸ் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர். உள்ளே வர முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அதாவது இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை. இப்போ ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் கிட்ட இருந்து நிறைய டெலிவரபிள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரிசர்ச், அதுக்கப்புறம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் எதிர்பார்ப்பாங்க. டெலிவரபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சோனா, ஜர்னி மேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ளோ, வயர் ஃப்ரேம்ஸு, இதெல்லாம் யூஎக்ஸ் சைட்லேருந்து எதிர்பார்ப்பாங்க. இதுவே யூஐ சைடில் விஷுவல் டிசைனிங் சைடில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஹை ஃபெலிட்டி மார்க்அப்ஸு, லோ ஃபெலிட்டி டிசைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சிஸ்டம், விஷுவல் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய யூஐ சைட்லேயே எதிர்பார்ப்பாங்க. ஸோ
இந்த ஸ்கில் செட்டெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஜம்ப் இன் டு எனி ஜாப் ரோல். அதே மாதிரி சில யூஎக்ஸ் ஜாப் ரோல் போடும்போதே கிராஃபிக்ஸ் கம் யூஎக்ஸ் டிசைனர் தான் கேட்குறாங்க ஆக்சுவலி. அந்த மாதிரி சில ஜாப்ஸ்லாம் இருக்கு. நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் எப்போ வேணா படிக்கலாம். பேசிக்கலி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கில் அப்கிரேடேஷன் தான். நான் வந்து இப்போ படிக்கலாமா படிக்கக்கூடாதான்றதுலாம் கதை கிடையாது. யூ கேன் அப்டேட் அண்ட் அப்கிரேட் யுவர் செல்ஃப். இதை பண்ணுங்க, கண்டிப்பா யூ கேன் ஜம்ப். எனிவே அடுத்து கிராஃபிக் டிசைனர் போயிட்டீங்கன்னா அடுத்த ஜாப் ரோல் வந்து யூஎக்ஸ் தான் உங்களுக்கு. வேற அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னா மூவிக்கு போகலாம். அடுத்து இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது சப் கேட்டகரி ஆஃப் டிசைனிங் ரோல்குள்ள போனாலும். பட் யூஎக்ஸ் தான் ஹியூஜ் ஸ்கோப் இருக்கு மார்க்கெட்ல, நல்ல அமௌண்ட் உங்களுக்கு சேலரியா கிடைக்கும். ஸோ அதனால யூஎக்ஸ் ஷிஃப்ட் பண்றதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வேற டிபார்ட்மெண்ட்ல கூட இந்த அளவுக்கு growth இருக்காது. பட் when coming to product development as a product designer you can get lot of money as a fresher-ஆவோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாவோ உங்களுக்கு நல்லாவே சேலரி கிடைக்கும். இது வந்து ஒரு போர்ஷன். கெரியர் கேப் இருக்கிறவங்களுக்கு யூஎக்ஸ் டிசைனர் ஆகலாமா? கெரியர் கேப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிறது ஒண்ணுதான். ஸோ கெரியர் கேப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாது. யூ நீட் டு பி வெரி ஆனஸ்ட். யூ நீட் டு பி ட்ரெண்டில் இருக்கிற பர்சனாக இருக்கணும். நியூ டெக்னாலஜி என்ன இருக்கு, அடுத்தடுத்து எப்படிலாம் வந்து இந்த வேர்ல்டு மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான க்ரோத் இருக்கு, டெக்கில் வந்து என்னென்ன மாதிரியான அப்கிரேடேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸில் இருந்தாலுமே போதும். நீங்கள் ரொம்ப ரொம்ப டவுன் த எர்த்தில் நாலேஜபிளாக இல்லாமல் இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் அப்போது நம்ம நாலேஜை அப்கிரேட் பண்ணுறதுக்கான வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு பேரலாக நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் பண்ணீங்கன்னா யூ கேன் பிகம் அ யூஎக்ஸ் டிசைனர். ஓகே ஃபைன். ஓகே, நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. ஸோ சில கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து டிப்ளமோ தான் படிச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கல மேம், நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் 12th தான் முடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு யூஎக்ஸ் டிசைன் படிக்கணும், எனக்கு டிசைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணுவேன் மேம், நான் யூஎக்ஸ் டிசைன் படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ யூஎக்ஸ் டிசைனராக ஆகணும் அப்படின்றவங்க நான் டிப்ளமா டிகிரி முடிச்சிருக்கணுமா இல்லை 4 வருஷம் டிகிரி முடிச்சிருக்குமா 3 வருஷம் டிகிரி முடிச்சிருக்குமான்றதை விட ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. நீங்கள் டிப்ளமா டிகிரி முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு இப்போ யூஎக்ஸ் ஸ்கில்ல கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த வழியில் போவீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வழி, அதாவது த ஸ்ட்ராட்டஜி how you can get a job from industry. இப்போ சப்போஸ் நான் வந்து அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காங்க, எங்க மாமா இருக்காரு அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க டிப்ளமா டிகிரி இந்த ஆளும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, யூஎக்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு யூ கேன் கோ இன்சைடு. பட் ரெஃபரலே கிடையாது. நான் மட்டும் தட்டி தடுமாடி போறேன்னா இட் வில் டேக் சம் டைம். எல்லாரும் உங்களை எடுத்த உடனே நம்பிட மாட்டாங்க நீங்க வந்து டிசைனர் சொல்லிட்டு. அப்போ யூ ஷுட் ப்ரிப்பேர் வெரி வெல். அட்லீஸ்ட் ஒரு 1 year டைம் எடுக்கும். நீங்கள் அந்த 1 year ஃபுல்லாக உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் டிசைனராக ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்ஸ் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே உள்ளே போயிட முடியாது. யூ நீட் டு டூ லாட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அண்ட் தென் யூ நீட் டு ஒர்க் ஆன் மெனி மல்டிபிள் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டிப்ளமா பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஈஸியாக உள்ளே போக முடியும். பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்கான டிசைன் நாலேஜ் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களை எடுக்க மாட்டாங்க. ஸோ டிசைன் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட் அண்ட் அகாடமிக்ஸில் நீங்கள் படிக்கலாம், இல்லை மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் படிக்கலாம். சப்போஸ் இல்லை நீங்கள் ஓனாகவே படிக்கிறீங்க, செல்ஃப் தட்டாக படிக்கிறீங்கன்னா படிக்கலாம். பட் அதுக்கு ஒரு எண்டு ப்ராசஸ் வச்சுட்டு படிக்கணும். நான் 2 மாதத்தில் முடிக்க போகிறேன், 3 மாதத்தில் முடிக்க போகிறேன், 4 மாதத்தில் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எண்டு கோல் செட் பண்ணிட்டு மூவ் பண்ணணும். நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு நாள் பண்ணுவீங்க, 2வது நாள் விட்டுருவீங்க, 3வது நாள் படிப்பீங்க. இந்த மாதிரி விட்டு பண்ணீங்கனாலுமே முடிஞ்சு போச்சு. அப்போது நீங்கள் டிப்ளமா டிகிரி பண்ணாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் டிகிரி பண்ணாலும் சரி, எந்த டிகிரி பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஹவு யூ கேன் பிகம் அ ஐடி ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தெரியுதா அப்படின்றது முக்கியம். அப்படி தெரியலன்னா நீங்கள் என்னை டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஎக்ஸ் டிசைன் நான் படிக்கிறேன், ஆனால் படித்தேன்னா எனக்கு வந்து எந்த பிளேஸில் எனக்கு ஜாப் கிடைக்கும், எனக்கு அதில் வந்து என்ன வே இருக்குது, என்ன மாதிரி ரோல் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு உங்களோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎக்ஸ் டிசைனராக நான் வரணும் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎக்ஸில் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎக்ஸ்ன்றது ஒரு ரோல், யூஎக்ஸ் மட்டுமே ஒரு ரோல், யூஐ மட்டுமே ஒரு ரோல், யூஎக்ஸ் ரைட்டர்,
ப்ராடக்ட் டிசைனர், ப்ராடக்ட் மேனேஜராக போக முடியும், ப்ராடக்ட் ஓனராக கூட போக முடியும், பேஸ்ட் அப்பான் தி எக்ஸ்பீரியன்ஸ். யூஎக்ஸ் ரைட்டர் அப்படின்னா நீங்கள் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் அ யூஎக்ஸ் ரைட்டர். யூஎக்ஸ் ரைட்டர்ன்றவங்க யாருன்னா, ஒரு மொபைல் ஆப்பில் ஒரு லேபிள், அந்த டெக்ஸ்ட், அந்த மாதிரியான இங்கிலீஷ் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி அந்த 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 யூசருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லுவாங்க. அப்போது இங்கே வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர், பட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்கில் செட்டும் நம்மளோட குவாலிஃபிகேஷன் இருக்கான்றது ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ஜினியரிங் பர்சன், யூ கேன் பிகம் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர். ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போனதுக்கப்புறம் யூ கேன் பிகம் அ ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராடக்ட் ஓனராக கூட போக முடியும். இதில் ஒரு ரோல் மட்டும் தான் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் உள்ளே வந்துட்டு அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜராக மாறிடலாம். அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு யூ கேன் பிகம் அ ப்ராடக்ட் ஓனர் ஆல்சோ. ஸோ தேர் வாஸ் அ மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். பட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணணும். நீங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணாமல் நீங்கள் வந்து வெளியில் வந்து கிராஃபிக் டிசைனராகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு போர்ஷன்லேயே ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு என்னை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொன்னால் கொண்டு வர மாட்டாங்க. யூ ஷுட் ஸ்டார்ட் வித் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. அதில் ஒரு சீட்டில் இருக்கணும், அதாவது டிசைனராகவோ இல்லை கியூஏவாவோ ஏதாவது ஒரு போர்ஷனில் இருந்தால் தான் அடுத்தடுத்த ரோலுக்குள்ளே போக முடியும். பட் யூஐ யூஎக்ஸ் டிசைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். ஈஸி, பட் யூ நீட் டு டேக் லாங் ப்ராசஸ். இப்போ எப்படி சினிமாவில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறது, இப்போ ஒரு டேரக்டராக இருக்கீங்க, உடனே கிடைச்சிருது. நீங்கள் ஒரு 4-5 பிளேஸில் போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். இட்ஸ் அ டைம் டேக்கன் ப்ராசஸ், பட் யூ நீட் டு பி இன் ப்ராக்ரஸ். ஓகே. எஸ். ஸோ கமிங் டு யுவர் பாயிண்ட், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ யூஎக்ஸ் படித்தா, யூஎக்ஸ் டிசைனராக படித்தா நம்ம வந்து ப்ராடக்ட் டிசைனர் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெறும் யூஎக்ஸ் மட்டும் படித்தாலுமே ஸ்கோப் இருக்கா? யூஎக்ஸ் தனியாக, யூஐ தனியாக கம்பைனாக படிக்காமல் யூஎக்ஸ் மட்டும் படித்தாலுமே அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கா? ஓகே, குட் கொஸ்டின். ஸோ இப்போ யூஐ யூஎக்ஸ்ன்றது பிரிக்க முடியாத ஒன்று ஆக்சுவலாக. ஓகே, இதில் யூஎக்ஸ் தனியாக படிக்கலாமா, யூஐ மட்டும் படிக்கலாமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரெண்டுமே பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் 2 பேரையுமே கற்றுக்கிட்டோம், 2 பேரையுமே தெரிஞ்சுக்கணும். யூஎக்ஸ் தெரியாமல் உங்களால் யூஐ பண்ண முடியாது. ஸோ யூஎக்ஸ் இன்டைரக்ட்லி ஹெல்பிங் யூஐ எப்படி வரணும் வரக்கூடாதுன்றதை முடிவு பண்ணுறதே யூஎக்ஸ் தான். ஸோ ஒரு யூஎக்ஸில் ஒரு யூஐ எப்படி செட்டப் பண்ணுறோம், ஒரு ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன தேவைப்படுது, ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு காம்படிட்டர் எப்படிலாம் இருக்கிறாங்க, அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, உங்களோட மூட் போர்டு எப்படி செட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஎக்ஸாக சொல்லி கொடுக்குது. ஸோ யூஐக்குள்ளே வரணும் அப்படின்னாலுமே யூ நீட் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் யூஎக்ஸ். ஸோ யூஎக்ஸை மட்டும் நான் பார்த்துட்டேன், யூஐ நான் பார்க்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. நான் யூஐ மட்டும் பார்த்துட்டேன், யூஎக்ஸ் பார்க்கலனாலும் வேலை கிடைக்காது. ஸோ யூ ஷுட் பி ஈக்குவலி மெயின்டைன் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி ரோல் கூட உங்களை யூஐ மட்டும் தனியாகவோ இல்லை யூஎக்ஸ் மட்டும் தனியாகவோ ஃபஸ்ட்டு உங்களை ஹையர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 ரோலுமே பண்ணுற மாதிரி தான் ஹையர் பண்ணுவாங்க. உள்ள ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களை பிரிப்பாங்க. நீ ஒன்லி யூஎக்ஸ் மட்டும் பாரு, யூ கேன் கோ ஃபார் யூஎக்ஸ் ரிசர்ச், யூ கேன் பிகம் அ யூஎக்ஸ் ரைட்டர் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கிறது எப்போனா ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். உங்களுக்கு என்ன ஸ்கில் அதிகமாக இருக்குது பை நேச்சராகவேன்றதை செக் பண்ணதுக்கப்புறம் தே வில் கிவ் திஸ் ரோல். எஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட படிச்சிருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் வந்து அவங்க வேற இடத்துல படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஸ்கில் வந்து சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பாங்க, கொஞ்சம் சிலவங்க நாலேஜபிளாக இருப்பாங்க. உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ஒர்க் ரிலேட்டடாக எப்படி நான் போகிறது, என்ன மாதிரி கம்பெனிக்கு நான் போய் இப்போ எடுத்து வைக்கலாம், என்ன ரோலுக்கு நான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ நான் வேற ஒரு அகாடமியில் படிச்சுட்டேன், பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாபே கிடைக்கல. இதுதான் என்னோட பெயின் பாயிண்ட்டாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படித்த பேட்டர்ன் நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு ப்ராப்பராக யூஎக்ஸ் தெரியுதா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியுதா, நம்மளால ப்ராப்பராக டிசைன் பண்ண முடியுதா, அந்த 3 செக்லிஸ்ட்டும் நீங்கள் பார்த்துங்க. அப்போது ப்ராப்பராக என்னால் யூஐ பண்ண முடியுது, யூஎக்ஸ் பண்ண முடியுது, ஒரு ப்ராப்ளம் ஒரு டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க் என்னால் எடுத்து பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுது, லைக் இப்போ உங்கள் ப்ரொஃபைல் வந்து வாவா இல்லை அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் என்னென்னலாம் வாவா மாற்றலாம். லைக் ஜாப் போர்ட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் என்னென்ன மாதிரியான கீவேர்ட்லாம் நம்ம ஆட் பண்ணணும், லிங்க்டின்ல என்ன பண்ணணும், நாகரில் என்ன பண்ணணும், இண்டீட்ல என்ன பண்ணணும், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் கெட்டிங் ஜாப். நீங்கள் ஆஸ் அ ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்கன்னா கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கம்யூனிகேஷன் இஸ் 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ கம்யூனிகேஷனில் நீங்கள் விட்டுட்டீங்கனாலுமே யூ கேனாட் கிராக் த இன்டர்வியூ ப்ராசஸ். அதுக்கு அடுத்து இப்போ ஜாப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நெட்வொர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்.
அப்போ ஒரு கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை கைட் பண்றதுக்கு ஒரு மென்டார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு இன்டர்வியூ கிராக் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. நீங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான இன்டர்வியூ ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டாண்டர்டா சொல்லவே முடியாது. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனி ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுவாங்க. அப்ப ரெண்டு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்னுவாங்க. சில கம்பெனில அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. யூஎக்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங் இருக்காரு, யூஐல எவ்வளவு ஸ்ட்ராங் இருக்காரு, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அனலிட்டிக்கலி எப்படி திங்க் பண்றாரு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி திங்க் பண்றாங்கன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி நான் வேற ஒரு அகாடமியில படிச்சுட்டேன், எனக்கு சரியா யூஎக்ஸ் கிராக் பண்ண முடியல, இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல அப்படின்னா, என்னுடைய 6 AM ஒர்க் ஷாப் நடக்கிறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி படிச்ச ஸ்டூடெண்ட்டுகளுக்காகவே ஒரு ஷார்ட் ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 30 days எவ்ரி மந்த் நடக்கும். அதாவது 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 30ஆம் தேதி வரையும் நான் கண்டினியூஸா இருக்கிறேன். ஒன்லி ஃபார் ஜாப் கிராக்கிங் மோட்டிவேஷன். மார்க்கெட்ல என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, பர்சனல் போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணணும், உங்களுடைய ஜாப் போர்ட்டல்ல என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் அழகா சொல்லி கொடுக்குறேன். சப்போஸ் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.